அதுக்காக உன் பச்சைக்காரன் அடிச்சு கொண்டுச்சல்ல, உன்னை கொல்லாம கூட மாட்டேன். தன்ராஜ், பணத்தை திருட்டான்னு போலீஸுக்கு போன் பண்ணு. பொய் பொய் பொய்யா சொல்ற? இப்ப தெரிஞ்சு தப்பா? சின்ன வயசுல என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட, அதுக்கப்புறம் இப்பதானே முதல் தடவை சந்திக்கிறோம். அதனாலதான் அடையாளம் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். சரவணா, இப்போ சாலமன், சாலமன், நீ என் மனசை மட்டும் இல்ல, என் மதத்தையும் மாத்திட்ட. சிட்டுக்குருவி போல சிறைகடைச்சு பிறக்க வேண்டிய சின்னஞ்சிறு வயசுல என்ன ஜெயில் பிரிவாக்கிட்டே இல்ல, என் இளமையும் எதிர்காலத்தையும் அநியாயமா கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சித்தப்பா, இந்த வீடு, ஐ மீன் இந்த பங்களா, இந்த சோஃபா, டிவி, ஜப்பான் பொம்மை எல்லாம் ரொம்ப பிரமாதம். இட்ஸ் குட். இதெல்லாம் எங்க அப்பா பணத்துல வாங்கினது தானே. சித்தப்பா, விடுதலை நாள் வந்துட்டா இந்த கைதியும் ரொம்ப சந்தோஷப்படுவா. நானா அந்த நாள் வந்துட்டா நெருப்புல விழுந்த புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் ஜெயிலை விட்டு வெளியே வந்தா நீங்க உங்க ஆளை வச்சு ஏதாவது குற்றம் சாட்டி உள்ள தள்ளிடுவீங்க. இன்னைக்கு அவங்க வந்தாங்க, அவங்க தப்பு இல்ல. நான் அவங்க டேக்கா கொடுத்து இங்க ஓடி வந்துட்டேன். சித்தப்பா, இந்த கண்ணாடி மோதிரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ மீன் ஒரு ஒரு கெட்டப்பா இருக்கு. கொன்னுட்டீங்க சித்தப்பா. இது கூட எங்க அப்பாவோட பணத்துல வாங்கினது தானே. சரவணா, சாலமன். எஸ், சாலமன். நல்ல பேர் இல்ல? வெரி குட் நேம். அந்த பேரை காப்பாத்திக்கணும்னா வீணா என் கூட தகராறு பண்ணாத. அது உனக்கும் நல்லதில்லை. பேசாம போயிடு. அவ்வளவு ஈஸியா போயிட முடியுமா சித்தப்பா? என்ன கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே நீ பிறந்திருக்க, உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே நான் பிறந்திருக்கேன். சித்தப்பா, நான் நினைச்சா இப்போவே இங்கேயே உன்னை சீவிடலாம். ஆனா அது லட்சியம் இல்ல. சித்தப்பா, விருந்து எப்போ வச்சுக்கலாம்? என்ன விருந்து? என்ன விருந்தா? நீ எப்படி எங்க அப்பாவை விருந்து கொடுத்து பச்சை கால அடிச்சு கொன்னையோ அதே மாதிரி நானும் உனக்கு விருந்து கொடுத்து அதே பச்சை கால அடிச்சு கொல்ல போறேன். உங்ககிட்ட பச்சாங்க இருக்கா? நல்ல நாள் பார்க்க விருந்துக்கு. மாதவா, தங்கமுத்து, சுந்தரம், உப்புசாமி, போகாதீங்கப்பா. ஒரு மாதிரியான ஆளு. உங்க பொஞ்சாதி குழந்தைங்களாம் அனாதை ஆக்கிடுவாங்க. சித்தப்பா, இது நம்ம சொந்த விஷயம். மத்தவனுக்கெல்லாம் ஏன் தெரியணும்? அதான் நான் விடுதலை வந்துட்டேனே. இனிமே நீ என்ன தகரத்தை செஞ்சாலும் உன்னால என்ன உள்ள அனுப்ப முடியாது. அப்படி போறதா இருந்தா கூட உன்னை கொலை செஞ்சுட்டு தான் உள்ள போவேன். நாள் பார்த்து வச்சுக்கோ விருந்துக்கு. நான் ஒரே சித்தப்பா. சரவணா, ஓ ஐ மீன் சாலமன். இப்ப காலுக்கு வந்ததே தலைக்கோ நெஞ்சுக்கோ வராம பாத்துக்க. யாருங்க அவன்? எவனோ கிறிஸ்துவம் போல் இருக்கு. உங்களை போய் சித்தப்பாங்கிறா, உங்களை விரட்டுறா, நீங்களும் பயந்துகிட்டே. பற்றையில நான் எத்தனையோ கட்சிகளை தீட்டி இருக்கேன். சில பேரு அதை நல்லதுக்கு பயன்படுத்துறாங்க, சில பேரு அதை கெட்டதுக்கு பயன்படுத்துறாங்க. நல்லதுக்கு பயன்படுத்தினா அவன் நல்ல மனுஷனாகிறான், கெட்டதுக்கு பயன்படுத்தினா மனுஷன் மிருகமாயிடுறான். கத்திய தீட்டாத தம்பி, உன் புத்திய தீட்டுன்னு ஒரு அறிவாளி சொன்னாரு. இத புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவன் வாழ்க்கையில ஜெயிக்கிறான், புரியாம போறவன் வாழ்க்கைய கோட்டை விட்டுடுறான். புரிஞ்சுதா? அடே ஏனுங்க, கத்திய திட்டுன்னு யாருங்க மாமா சொன்னாங்க? உங்க பாட்டன் சொன்னான். ஏண்டா, என்னைக்கு இந்த சக்கரத்தை பிடிக்க ஆரம்பிச்சையோ அன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சவன் இன்னும் முழிச்ச பாடில்ல. இப்பதான் நானும் முழிச்சுட்டேனுங்களா மாமா. நான் போனதுக்கு அப்புறம் எப்படிடா பொழைக்க போறேன்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா அத்தை என்ன கரண்டியாலேயே அடி 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 அடின்னு அடிச்சு கொன்னுடுவாங்க. அதனால நீங்க போயிடாதீங்க. வணக்கம். வாங்க ஆறுமோண்ணே, எப்ப வந்தீங்க? இப்பதான் வீட்டுக்கு வந்தாரு, கூட்டிட்டு வந்துட்டேன். வந்த விஷயத்தை சட்டு புட்டு பேசி முடிச்சுட்டா. அடுத்த ரயிலே அண்ணன் போயிடுவாரு. ஏண்டி,
உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஏனுங்க ஆறுமுக மாமா, என் தம்பியை பாத்தீங்களா? சிறுவர் ஜெயில இருந்து எப்பவோ விட்டுட்டாங்க. இப்ப எங்க இருக்கான்னே தெரியலப்பா. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க கேட்டா இருக்காங்க? எங்கேயாவது கொலை குத்த திருடு பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஜெயில இருப்பா, போய் பாரு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறதுனாலதாங்க பக்கத்து வீட்டு அத்தை சரியா சொன்னாங்க. என்னடா சொல்ற சக்காரத்தி? இதேதாங்க அவங்க உங்களை சொன்னாங்க. அவன் சொன்னா நீங்க வந்து சொல்றியா? உனக்கு எவ்வளவு நெஞ்செடுத்தா? ஏன்டி அவரை எப்ப பார்த்தாலும் அடிச்சு கொல்ற? வீட்டு தடிய மாதிரி வாழ்ந்துருக்கான். ஒரு துப்புண்டா. போதும் நிறுத்துரு. முருகா, சாமி கண்டு வருவாரு, அவர்கிட்ட 6 ரூபாய் வாங்கிட்டு உள்ளார இருக்கிற அந்த சக்கரத்தை கொடு. மாமா முதல்ல 6 ரூபாய் வாங்கிட்டு அப்புறம் தான் சக்கரத்தை கொடுக்கணும், புரிஞ்சுதா? அப்படியே செய்யறேங்க மாமா. ஆறுங்க அண்ணன், வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் சாகுவாசமா ஊருக்கு போவான். அத்தை சொத்தை சாலமன், என்னடா அந்த பாவி என் கால சுட்டுட்டா ஃபாதர்? என்னடா இப்படி செஞ்சுக்கிட்ட? வாடா சீக்கிரம் வா. அம்மா ரோசி, சிவராம வீட்டுக்கு போயிருக்கான். அவன் இவனை சுட்டுட்டான். ஏன் அங்க போனீங்க? ஏண்டா ஜெயில வந்த உடனே நேர வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். மனைவிய பாக்கணும், பிள்ளைய பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இல்லையா? நேரா எதிரிய சந்திக்கணும், அவனை பழி வாங்கணுங்கிற வெறிதானே உங்களுக்கு பெருசா போச்சு. இந்த சாலமன் உயிரோட இருக்கிறதே அந்த சிவராமனுடைய உயிரை வாங்கறதுக்காகத்தான். அது சரிடா, உன்னை நம்பி 2 உயிர் இருக்குதே. இப்போ 3வது உயிரும் உருவாயிட்டு இருக்குடா. இதுகளை காப்பாத்துற பொறுப்பு உனக்கு இல்ல? என்னடா பதில் சொல்லாம போற? கர்த்தர் இருக்கார், அவர் பாத்துக்குவார். கடவுள் நம்பிக்கை உனக்கு இருந்தா நீ ஏண்டா கத்தி தூக்கிட்டு அலையற? போர்க்களத்துல பைபிளை தூக்கிட்டு அலைஞ்சா பாக்குறவங்க பைத்தியக்காரன் சொல்லுவாங்க ஃபாதர். முட்டாள் முட்டாள். அடிமைப்பட்டு கிடந்த இந்த நாட்டை ஆயுதத்தை காட்டியோ அணுகுண்ட வீசியோ விடுதலை வாங்கல. அஹிம்சையாலேயே அண்ணல் மகாத்மா காந்தி எதிரியை ஜெயிச்சார். டேய், அன்புக்குள்ள சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாதுடா. அந்த சரிசத்தையே நான் மாத்தி காட்டுறேன். என் குடும்பத்தை அழிச்ச அந்த கொலைகார பையன. குடும்ப பாசத்துக்கு கட்டுப்பட்டு உங்க மனசை மாத்திக்குவீங்கன்னு நினைச்சேன். ஏங்க இப்படி இதயத்தை கல்லாக்கிட்டு? மனுஷங்க செய்யற அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக்க முடியாதுதான் கடவுளே கல்லா இருக்கா. நான் சாதாரண மனுஷன் தானே. விடுங்க ஃபாதர். அடே அடே, உன்னை திருத்தணும்னா அந்த கர்த்தர் தாண்டா மறுபடியும் அவதரிக்கணும். ஃபாதர், இன்னும் பேசிக்கிட்டே இருக்கீங்களா? கால அடிப்படை. ஐ எம் சாரி. வாடா வா வா வா. வெள்ளம் நல்ல வேலைமா, குண்டு தோலை உராசி இருக்கிறதுனால ஆபத்து ஒண்ணு இல்லை. எனக்கு அப்பா இருந்தும் ஏன் என்ன பார்க்க வர மாட்டேங்கிறாரு? என்ன அவருக்கு பார்க்க பிடிக்கலையான்னு பாபு அடிக்கடி கேட்டுட்டு இருக்கான். எல்லா பாசத்தை விட குழந்தை பாசம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வச்சிருக்கேன். எஸ் இன்ஸ்பெக்டர். எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர், சாலமன் இருக்காங்க. ஏன்? சிவராமனை கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு. ஃபாதர், பாத்தீங்களா ஃபாதர் இந்த அத்தியாயத்தை? அவனுக்கு போய் இறக்கம் காட்ட சொல்றீங்க. என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? நான் என்ன செய்யிட்டு சாலமன், மிஸ்டர் சிவராமன் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன். நீங்க சொல்ல வேண்டியதே கோர்ட்ல வந்து சொல்லிக்கீங்க. ஓகே ஓகே. இப்போ நான் அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவனை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? முடியுமா உங்களால? இடம் பெரிய இடம். ஓகே ஓகே. சரி, நீ அழுகிற. நீ அழுகிறது, நான் போறது வருது, உபதேசம் பண்றது எல்லாம் வழக்கம் தானே. பட் இனிமே நான் உன்னை விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர்,
பாத்தியா? முதல்ல நான் நம்மள கூப்பிட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாத்துக்கு ஒவ்வாம பேசிக்கிட்டே இருக்கிய. குடுவே பட்டியா? என்னட்டி அடாவடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? அட பிஸ்கோத்து, என்னையா பாடி பாடின்னு வாய்க்கு விளங்காம பேசுற? உட்டா என்ன காரவா பல உருந்து போயிரும். என்னட்டி இது கூத்தா இருக்கு? உன்னை எங்கடி சொன்னேன்? திரும்ப திரும்ப நீங்க உங்க அப்பா மகனை யார் தெரியுமில்ல? கொண்டே கொண்ட மரத்தியாக்கும் ஒரு பூடி பிடிச்ச ஓம அப்படி நிறுத்துற மாதிரி நிறுத்திடுவேன். போற நீ வாசாரு. என்னமா வாடகை சொல்ல போட்டு எடுக்க போற? தொடுப்பி வானு. இங்கிலீஷ் இது மூஞ்சிக்கு இங்கிலீஷ். நல்ல ராண்ட கல்லு கூவ மாதிரி. கரவ பல்லு பாத்துக்க. வேணுங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் நாங்க காத்துட்டு இருக்கிறது. உங்க மாமி சுத்தம் எங்கடா? வெளியில போயிருக்காருங்க. நீங்க வந்தா 6 ரூபா பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கூடாது சொன்னாருங்க. என்ன சொன்னாருங்க? எனக்கு என்ன தெரியும்? நீங்க வந்தா 6 ரூபா பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கூடாது சொன்னாருங்க. என்னடா இதுவே 2 வாட்டி சொல்றேன்? எங்க மாமாவை 2 வாட்டி சொன்னாருங்களே. அதோட எங்க மாமா என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன? நீங்க முள்ள மாறியா எச்சு பிடியா, அதனால 6 ரூபா பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கூடுறா அப்படின்னு சொன்னாருங்க. இன்னும் 6 ரூபா இருக்கா? இந்தாடா 6 ரூபா இந்தா. கொடுத்தாச்சு. ஏனுங்க, கையில ஒரு கிள்ளுங்களே. நமக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகங்க. நீங்க கிள்ளிங்கெல்லாம் மறக்காம கொண்டு போய் அத்தையிட்ட கொடுத்துருவானுங்க. சரியான மண்டு போயிடா நீ. எங்க நண்டு பிடி பிடிக்கிறீங்க? இந்தாங்க முருகா, ஏனுங்க வரேன்டா. வாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இல்ல, அது என்னத்தான் சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பணத்தை இங்கதானே வச்சேன். அத்தை கேட்டா மாமா சாமி கண்ணு கொடுத்த 6 ரூபாய் காணா போச்சுதுங்க. தொலைச்சுட்டியாரே? நானா தொலைக்கலைங்க, அதாவே காணா போச்சுதுங்க. ஏனே சாமி கண்ணிட்ட நீ 6 ரூபா வாங்கினியாவே? இந்த கையால வாங்கினனுங்க. ஞாபகத்து கூட கிள்ளி விட்டு போனாருங்க. இல்லுனாரா? ஆமானுங்க. நான் எப்படி இப்ப வீட்டுக்கு போறது? அத்தை அப்பயாலே அடிப்பாங்களே. ஐயோ, ஏவே இப்படி தத்தியாவே இருக்க? உன்னை எப்படியாவது திருத்தணும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். முடியலையே. அத்தை கேட்டா நீ என்னங்க பதில் சொல்வ? தினமும் நாள் எனக்கு ஏதாவது ஒரு சொல்லவே. இந்த புடி 6 ரூபா. ஏனுங்க, கையில ஒரு கிள்ளுங்க. அப்பதானுங்க எனக்கு ஞாபகம் வரும். அது போதாது, இதால தினமும் 10 அடி அடிச்சு புத்தி சொன்னாதான் நீ மனுஷனா மாறுவதே. சதானுங்க. என்ன அலமேலு, இன்னைக்கு 1 ரூபா தான். இல்லப்பா, நம்ம தத்தி இருக்குல்ல, இன்னைக்கு 6 ரூபாய்க்கு கோட்டை விட்டுருச்சா. அத்த கையால அப்பேல அடி வாங்கணுமேனு பயந்துகிட்டு வெக்கான்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவமா இருந்துச்சு. மொத்தம் கிடைச்சது 7 ரூபா. அதுல 6 அதிக கையில கொடுத்துட்டேன். பிச்சை இருக்கிறது இப்படிதே. அந்த முட்டா பைய இப்படி நேதாமும் ஏமாந்துட்டு நின்னுகிட்டு இருப்பான். கிடைச்ச பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு இங்க வந்து பிக்கான்னு முடிச்சுக்கிட்டு நிக்க போறியா? இல்லப்பா, அது ஒரு அனாதை. அதோட அப்பாவி. அடிச்சாலும் அவ தெரியாத குழந்தை. அதான் அது மேல எனக்கு ஒரு அம்பு. அவன் அனாதைன்னு நீ பரிதாபப்படுற. நம்ம நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தான். அந்த தைரியத்துல நாம இருந்தோம். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு ஒன்னும் தெரியல. என்னையும் ஆண்டவன் நிரந்தர நோயாளியாக்கி இப்படி படுக்கையில கிடத்திட்டான். ஏதோ சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருந்துச்சு, வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நீ வண்டி ஓட்டி இந்த குடும்பம் நடத்த வேண்டிய நிலைமையில இருக்குதுமா. அப்பா, அவங்க வீட்டுல எவ்வளவு அரிசி வேகணும்னு அவன் எழுதி வச்சிருக்கான்ல. இங்க பாருங்க, பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது பெற்றவங்களோட பொறுப்புன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதே
மாதிரி வயசான காலத்துல பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது பிள்ளைங்க தானே. குழந்தை நல்லவனா வளரணும்னா தாயோட அன்பும் தந்தையோட கண்டிப்பும் இருக்கணும். ராமர் காட்டுக்கு போன உடனே தசரதர் அந்த பிரிவை தாங்க முடியாம புத்திர சோகத்தால இறந்துட்டார். எங்க இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம். பாபு, புத்திர சோகம்னா என்ன? தெரியாது டீச்சர். ஏன்னா எங்க அப்பா நான் பார்த்ததே இல்ல டீச்சர். Get up on the bench. கேள்வி கேட்டா ஏன் சிரிக்கிற? லிசன். புத்திர சோகம்னா குழந்தையை பிரிஞ்சிருக்கிற தந்தையோட சோகம், துயரம். கீழே இறங்கலாமா டீச்சர்? கால் வலிக்குதுமா. தெரிஞ்சுக்கப்பா. அப்பாவோட போட்டோவை ஏன்பா புஸ்தகத்துல வச்சிருக்க? அப்பாவை தான் நான் பார்த்ததே இல்லையே, அதான் போட்டோ வச்சிருக்கேன். ஏனுங்க, யாருங்க நீங்க? போலீஸ் என்ன துரத்திட்டு வருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சார். அதெல்லாம் தப்புங்க, பேசாம போலீஸ்ல மாட்டிக்குங்க. ஐயோ, நான் எந்த தப்பும் செய்யல சார், நான் நிரபராதி சார். சாமி சத்தியமா? சாமி சத்தியம். எதுக்கா அங்க கையில விலங்கு மாட்டிருக்காங்க? பழி ஓரிடம் பாவம் ஓரிடம்னு சொல்லுவாங்களே, அது என் விஷயத்துல உண்மையாயிடுச்சு. கொலை செஞ்சவன் ஒருத்தன், அகப்பட்டது நானும். சாமி சத்தியமா? சாமி சத்தியமா. நம்புறேனுங்க. முதல்ல இந்த விலங்க கழட்டி விடுங்க. வாங்க வாங்க. ஏனுங்க சாஞ்சிட்டீங்க? தூக்கம் வருதுங்களா? பசி மயக்கங்க. ஐயோ, பசியா? இங்கே இருங்க, இது வந்துடுறேன். இந்தாப்பா முருகா, உங்க மாமாவும் அத்தையும் மேல தெருவு போயிருக்கிறாங்க. நீ வந்தா சாதியை கொடுக்க சொன்னாங்க, நான் வர்றேன். எங்க ராமநாயருங்க, கப்பாசிங்களா? எனக்கு டீ வேணாங்க. இல்லன்னு சொல்லாம ஒரு ஒத்தாசு பண்ணணுங்க. என்ன செய்யணும்? எங்க மாமாக்கு உடம்பு சரியில்லைங்க, அவர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாருங்க. மருந்து வாங்கணுங்க, அது கொஞ்சம் பணம் வேணுங்க. வட்டி கடை இல்ல, பாதி டீ கடை. ஏங்க, நீங்க சும்மா கொடுக்க வேணாங்க, கொல்லம்பட்டை வச்சுட்டு 150 ரூபா கொடுங்க. டீ அடிக்கிறது விட்டுட்டு இரும்பு அடிக்க சொல்றியா? அதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் கிடையாது. ராமநாயருங்க, தயவு செஞ்சு கல்லாப்பட்டு கொஞ்சம் பாருங்க. காலங்கத்தால என்னப்பா, போப்பா போப்பாண்ணா. முருகா, ஏனுங்க? உனக்கு பணம் தானே வேணும்? ஆமாங்க, கொடுங்க. உடனே கையை நீட்டிடுவியே. இதோ பாரு, ஒருவன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டானா. அவன் நம்ம ஊருக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கானா. அவனை புடிச்சு கொடுத்தா 500 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்களா போலீஸ்ல. 500 ரூபாயா? எங்கங்க இருக்காம? இதோ இந்த பேப்பர்ல இருக்கானுங்க. கையோட புடிக்கிற மாதிரி ஓடுறா பாரியா. சரியான தேத்தி மேல இருக்காயா. ஜம்பு சார், எங்க இந்த இடத்த விட்டு போயிட்டீங்களேன்னு முன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டேங்க.
நான் தப்பிச்சு போயிட்டா நீ ஏன் வேதனைப்படணும்? எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்குதுங்க. 150 ரூபா பணம் இருந்தா தான் மருந்து வாங்க முடியுங்க. யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்கலீங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலீங்க. ஹலோ சரவணன். சாலமன் சித்தப்பா. எஸ் எஸ் சாலம். மறுபடியும் என்ன 2 வருஷம் உள்ள தட்டிங்கல்ல? பரவாயில்ல சித்தப்பா. ஆஃப்டர் 2 இயர்ஸ் தானே பறந்து போவோம். அந்த 2 வருஷம் முடிஞ்சு நான் வெளியே வந்த உடனே 6 அடி நீளம் 3 அடி அகல குழி தோண்டி உன்னை அதுக்குள்ள புதைக்கல, நான் நல்ல சிவத்தோட மகனே. என் குதிரை காத்தா போறது சார். காத்தா வா சார். அது குருவே இல்ல சார், கழுத கழுத. ஏன் வண்டியில ஏறு சார், மெத்த தச்சு போட்டுருக்கேன். போட்டு வச்சிருக்கியே, என்ன ரேட்டு? இடத்த சொல்லுங்க, ரேட்ட சொல்றேன். டிராவலுக்கு பங்களாக்கு போகணும். டூரிப்பி குடி, டூரிப்பி. ஏறு சார், ஏறு. குட்டி ரூம் நல்லா இருக்கா இல்லடா? அப்பு ரேட்டு சீப்பிட்டேன். குருத ரொம்ப வேகம், கொஞ்சம் சாக்கிரதையாவே இருந்துங்க. போடா ராசா. வாடா, எங்க வந்த? என்னங்க என்ன பார்த்தா எங்க வந்தேன்னு கேக்குறீங்க? ஐயோ, இப்பதானுங்க எங்க அத்தை இல்லாம போனதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எதுக்குடா? கருவாட்டு குழம்பு கலக்கின கரண்டியால உங்க சொட்ட தலையில அடி அடி அடின்னு அடிச்சு கொள்றது. அதுக்கு வேற ஆள போடுற. உங்க மாமா உயிரோட இருந்தப்போ என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். அதுக்காக இப்ப இந்த கொல்லம்பற்றைய நான் ஆக்கிரமிச்சுக்கிட்டேன். அது எப்படி? யோ ஜட்கா, சுப்பையா அண்ணன் எப்படா சாராரு திண்ணை எப்ப காலி ஆகும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். எங்க குடுமி ஐயா, இந்த இடம் உங்களுக்கு எப்படிங்க சொந்தம்? உங்க மாமா உயிரோட இருந்தப்ப என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்காக இந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறேன். யோ, எரியிற வீட்டுல எடுத்த வரைக்கும் லாபம் சொல்ற மாதிரி அடுத்தவங்க சொத்துக்கு ஏன் இப்படி தேயா பறக்குற? ஏ வட்டி, நீ எங்க இங்க? குட்டி போட இங்கதானா? வாய முடியா? இவங்க மாமா உயிரோட இருக்கும் போது உங்ககிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்காக இந்த கொல்லம்பற்றைய ஆக்கிரமிக்க வந்திருக்கீங்க நீங்க, அதுதானுங்களே? அட ஆமா, உனக்கு எப்படியா தெரியும்? இதேதானுங்க இவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஓஹோ, இந்த பாருமா, பொம்பளை கொடுத்த கடன் செல்லாது, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். ஆமா, பொம்பளை கொடுத்த கடன் செல்லாது, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். யூ மவுத் சட்டு. நான் கோர்ட் வரைக்கும் போவேன், இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். அது எப்படி? அது அப்படித்தான். அது நடக்காது. என்னவே இங்க கலாட்டா? நல்ல நேரத்துல வந்தீங்க. எங்க மாமா உயிரோட இருந்தப்பங்க போது நிறுத்துவே. இவகிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருப்பாங்க. அதானுங்க. அதுக்காக இப்ப இந்த கொல்லம்பற்றைய ஆக்கிரமிக்க வந்திருக்காங்க. அதேதானுங்க. என்னவே ஜட்டுக்கா, கடன் கொடுத்ததுக்கு ஏதாவது பாண்டு பத்திரம் வச்சிருக்கீங்களா? அது அது இவங்க பண்ண கலாட்டாவுல கைது வரி நெருப்புல விழுந்துச்சு, துருத்தி அடிச்சு எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போச்சா? ஆமா. யோ, விடாதீங்க, அடிக்காதீங்க. ஆம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். நடுத்தருவுல நிக்க வச்சு சாட்டையால வாங்க வாங்கிவிடுவேன். என்னம்மா சவுக்க வச்சுக்கிட்டு மிரட்டுறீங்களே? வெறும் வாய் சவடாலே பணம் கொடுத்தேன்னு சொல்ற ஆளு நான் இல்ல. இந்த பாரு, அவங்க மாமா எழுதி கொடுத்த ப்ரோ நோட்டு. இந்தாமா சிந்தாமணி, என்ன என்கிட்டயும் ஒரு ப்ரோ நோட்டு எழுதி கொடுத்துருக்காரு. படிச்சு பாரு. எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்தை எடுத்துக்கலாம்னு அவர் கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறார். எடுக்கிறதுக்கு முன்னாலே எடுத்துக்கலாம்னு எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு. போதும் பார்த்தது போட்டா. எங்க அப்படி சொல்றீங்க? வேற வழி இல்ல. புறப்படு புறப்படு. ஏனுங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேனுங்க. நான் இங்கேயே இருந்து துருத்தி போடுற வேலையை பாத்துக்கிறேனுங்க. சக்கரை நல்லா சுத்துவனுங்க. நீ வேற எங்கேயாவது போய் சுத்து, இடத்தை காலி பண்ணு. இடத்த காலி பண்ணவே. தாப்பா, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா இங்க கம்மு, நான் ஹெல்ப் பண்றேன். என்னது? ஹெல்ப் ஹெல்ப். ஆச்சரி ஆச்சரி.
அந்த படம் எங்க மாமாவுக்கு பிடிச்ச படம்ங்க. இத மட்டும் நான் இங்க இருந்து எடுத்துட்டு போறேங்க. எடுத்துக்கிட்டீங்களே, புறப்படு. புறப்படாங்க. பெரிய சவுக்கடி சந்திரகாந்த போறிய. தயா குடுமி, உனக்கு சேர வேண்டிய 500 ரூபாய நான் கொடுத்துறேன். இங்க இருந்து வெட்டிக்க. இந்தாமா வட்டி. ஓ 500 ரூபாய் நான் கொடுத்துறேன், நீ இங்க இருந்து வெட்டிக்க. நோ கோயிங். முடியாது. நீ முடியாதுன்னா நானும் முடியாது. இப்ப என்னன்றனே? வெட்டிக்க வேணாம், 2 பேர் ஒட்டிக்குவோமா? பாகஸ்தரா இருந்து பட்டறையை நடத்தலாம்னு சொன்னேன். யோசனையும் குட்டாதான் இருக்கு. யோசனை குட்டையா இருக்குதா? குட்டு குட்டு. ஓ குட்டு குட்டா. இது என்னவே இது? எங்க இருந்தது உனக்கு திடீர்னு இவ்வளவு வீரம் வந்தது? என்னங்க சொல்றீங்க? அந்த பையனோட புரட்டி எடுத்துட்டியாங்க? 203 பவுண்டு சாமியா? நெசமாவா சொல்றீங்க? அட ஆமாங்கற. அவங்க அப்பனை அவங்க கூட பிறந்த தம்பி அருவாளை வெட்டி கொலை பண்ணிட்டான். ஆத்திரம் அடைஞ்ச கோவிந்தசாமி அருவாளை எடுத்து தன் சித்தப்பன் தலைய ஒரே வெட்டா வெட்டி எறிஞ்சிட்டான். அப்படியா? ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். பாக்குற புலி பச்சை இருக்குதான்னு பாக்குறேங்க. புலி பச்சையா? ஆமானுங்க. அவனோ புலி பச்சை குத்தினவன் எவனையோ ஒருத்தனை கொண்டுட்டானா. அதனால நிரபராதி ஒருத்தன் ஜெயில இருக்கானா. அவனை எப்படியாவது விடுதலை பண்ண வச்சிடணும்னு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க இந்த துப்புரியும் சிங்கம் கிளம்பி இருக்காரு. போடா ஆக்கம் கட்ட கூவ. இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, நான் அலமேல மாட்டு சொல்லிவிடுவேங்க. ஐயா அவன் சவுக்காரடி பாப்பா. பிஸ்கு பிஸ்கு. ஏனுங்க டேசன் மாஸ்டருங்க, இன்னைக்கு பாசஞ்சர் அவ்வளவுதானுங்களா? அவ்வளவுதானுங்க. ஐயோ, நான் புலி பச்சை தேடுறதுல கிராக்கி எல்லாம் விட்டு போட்டேனுங்க. இன்னைக்கு ஆளுமேல கிட்ட நானு வாங்கிக்கிட்டு போறேனுங்க. கோச்சுக்காதீங்க, ரொம்ப அவசரம். என்னங்க அவசரம்? அவசரம் என்கிட்ட கேட்காம எப்படி எடுத்து வரலாம்? தப்புதான், மன்னிச்சுக்கங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நான் பேசுற உடனே பையன் அலண்டிட்டான். இன்னொரு தடவை இந்த வேலை பண்ணாதீங்க. சரிங்க. இந்த விஷயம் அலமேலம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் உங்க கதை? நல்ல வேலை பொழைச்சிங்க. எங்க போகணுங்க? நான் வழி சொல்றேன், நீங்க போங்க. எவ்வளவு தூரம் போகணும்னு உங்களுக்கே தெரியாதுங்களா? சொல்றத செய், பணம் நிறைய தர்றேன். 10 ரூபாய் தருவீங்களா? 20 தர்றேன். அவ்வளவு கம்மியாலாம் நம்ம வண்டி சவாரிக்கு வராதுங்க. 20 ரூபாய் தர்றேன். 20 ரூபாயா? நிஜமாவா? ஏறாத மலைதனிலே ஏறுவேனே இறங்குவேனே, இந்த வண்டி கவுத்திடுச்சே அலமேலம்மா. ஏனுங்க, இதுதானுங்களா நம்ம இடம்? ஏனுங்க இது வீடே இல்ல? ஏனுங்க இல்லைங்க, யாருங்க நீங்க? உரைச்சா பயந்துரும் நினைச்சுங்களா?
நீங்க நட்டிக்கிறது தானே. எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்களா? நீங்க நோட்டு கொடுக்கும் போதே கையில மாசம் ஓட்டிக்கிச்சுங்க, அதானுங்க கண்டுபிடிச்சேன். எங்க நட்டு போட்டு வரீங்க? எங்க ஒரு பாட்டு படிங்களா? எங்க பாட்டு படிக்க மாட்டீங்களா? உள்ள நடிக்கிறான். அதெப்படி 4 ரூபாய் நீ சொன்னா போதுமா? யோ ஜக்கா, உன் வண்டி சக்கரத்தை ரிப்பேர் பண்ணணும்னா 8 ரூபாய் ஆகும். அதெப்படி 8 ரூபாய் நீ சொன்னா நான் விட்டுருவேனா? இந்த பட்டைக்கு நானும் முதலாளிமா. முன்னாங்க 12 ரூபாய் ஆகும். இஷ்டமா? 12 நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன். நானாங்க 16 ரூபாய், 16 ரூபி. ஒரு தரம் 2 தரம். தெரியாம தான் கேக்குறேன். இது என்ன கொல்லம் பட்டறையா இல்ல ஏல கடையா? நீங்க பாட்டுக்கு ரேட்டை ஏத்திக்கிட்டே போனா எப்படி? யோ இஷ்டம்னா கூட இல்லாட்டி சக்கரத்தை உரிச்சிட்டு போயா. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தொழில் நடத்துனீங்கன்னா பட்டறை தான். யோ ஜடுக்கா, யூ கெட் அவுட். வர்ற கிராக்கெல்லாம் விரட்டுற நீ. நீ தான் விரட்டின. நீதான் முதல்ல விரட்டின. நீதான். யூ மவுத் சட்டு. யூ shut up and don't talk nonsense. யோ குடுமி, இங்கிலீஷ்ல பேசுற? ஒன்றை நான் இங்கிலீஷ படிச்சுட்டு என்னமோ உதறிய. நான் அந்த காலத்து SSLC படிச்ச வேண்டி. என்னையா டீ போட்டு பேசுற? இனிமே டீ போட்டு தாண்டி பேச வேண்டி. இன்னொரு டீ மரியாதை கட்டு. கைய பிடிக்கலாம். என் குடிமையாலே உன் கையை கட்டி போட்டு வேண்டி. இது சாதாரண குடிமை இல்லடி, சாணக்கியன் குடிமை. என் குடிமையில கொஞ்சம் சிக்கல் விழுந்திருக்குது. ஒம்பளையாச்சன் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப போறிய. நெருப்புல தூக்கி போட்டு இரும்ப வளைக்கிற மாதிரி வளைச்சிருவே. ஆமா, ஆம்பளை துணை இல்லாதவங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறியா? என்னடி துணை? ஒண்ணு செய்வோமா? என்ன? ஏண்டி எதுக்குடி அலறடி? ஐயோ நான் மாட்டேப்பா. சிந்து 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 ரொம்ப நாள் ஆசடி, மாட்டேன்னு சொல்லாதடி. எங்க ஆத்தாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அட என்னடி உன்னை என்ன தூக்கு போடவா கூப்பிடுறேன்? மூக்கலாங்கயிறு போடலாம்னு கூப்பிட்டா ரொம்ப பிகு பண்ணிக்கிறிய. எங்க ஆத்தா வந்து கேளு, அவங்க சரின்னா உனக்கு யோகம் தான். உங்க ஆத்தா எனக்கு வேணாண்டி, நீதான் வேணும். அவங்க சரின்னா எனக்கும் சரின்னு சொல்ல வந்தா? உனக்கும் சரியா? நீங்களா கருப்பு மசையெல்லாம் கலைச்சிட்டீங்களா? எங்க வேசம் கட்டீங்களா? சேர்ந்து அப்படி அடிக்கிறீங்க. யார் நீன்னு கேட்ட? ஏங்க அப்படி மொத்த அடிக்கிறீங்க? ஏன் என்ன காட்டி கொடுக்க நினைச்சேன்? நான் ஒண்ணு காட்டி கொடுக்கலைங்க. நீங்க பெருசா உங்க சம்சாரத்திட்ட கோச்சிட்டு வந்துட்டீங்க. உங்க மச்சான் நீங்க இருக்கிற இடத்த காட்டினா 20 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாரு. அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு போய் இப்படி அடிக்கிறீங்களா? ஏன் மச்சான்? பின்ன ஏன் மச்சானுங்களா? ஏன் போய் சொல்ற? நீ அந்த சிவராமனுடைய ஆளு தானே? எந்த சிவராமருங்க? பள்ளிக்கூடத்துக்கு முன்னால ஐஸ் போட்டு விப்பாரு அந்த சிவராமருங்களா? சிவராம் இண்டஸ்ட்ரீஸ் முதலாளி சிவராம். அவன் உனக்கு தெரியாது? ஏனுங்க அவரை போய் அவன் இவன் மறுவாத குறவா பேசாதீங்க. அவர் என் சித்தப்பாருங்க. ஆமானுங்க, எங்க அப்பா நல்ல சிவத்தோட ஒரே ஒரு தம்பிங்க. என் பேர் முருகனுங்க. ஏனுங்க அப்படி பாக்குறீங்க? இன்னொரு வாட்டி அடிக்க போறீங்களா? வாடா மச்சா மன்னாரு. ஆமா, என்ன சொன்னாரு? சோடா வாங்க சொன்னாரு. நல்லா இருக்கீங்களா? எனக்கு தம்பி இத்தனை நாடு எங்கெங்க போனீங்க? சரவணா? இப்ப நான் சரவணா இல்ல, சாலமன். ஏனுங்க பேரை மாத்திக்கிட்டீங்க? சிறுவர் ஜெயில இருந்தப்போ லாரன்ஸ் பாதிரியார் தான் சரவணனா இருந்த என்ன சாலமன்னா மாத்தினாங்க. என்னுடைய பழி உணர்ச்சி மறக்கணுங்கிறதுக்காக ரோசிங்கிற ஒரு டீச்சர் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார். டீச்சர் ரோசி அம்மாங்களா? ஆமா. ரோசி உனக்கு தெரியுமா? தெரியுமாவா?
ரோசியம்மாவோட தங்கச்சி அலமேலுவதானுங்க நானு கல்லாரம் கட்டிக்க போறேனுங்க. அவனுங்க ஏனுங்க நீங்க எதுக்கா அங்க ரோசியம்மாவை தனியா விட்டுட்டு இங்க தலைமறைவா இருக்கணுங்க? அதுக்கெல்லாம் நம்ம சித்தப்பன் தான் காரணம். ஏனுங்க அவன் என்னை எப்ப நிம்மதியா வாழ விட்டுருக்கான். அடிக்கடி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கான். இப்ப கூட ஜெயில இருந்தா தப்பிச்சு வந்தேன். அந்த பைய உயிருக்கு நான் தான் எமன் நான் தான் எப்போ எழுத வச்சுட்டான். இனிமே அந்த ஆண்டவனாலே அதை மாத்த முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. பழி வாங்குறேன்னு தப்புன்னு மாமா அடிக்கடி சொல்லுவாங்கங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த பண்ணாரி அம்மா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்கங்க. இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வாங்க தம்பி, வீட்டுக்கு போலாம் வாங்க. இல்ல சித்தப்பா நம்ம அப்பாவை பச்சை காலில் அடிச்சு கொண்டது நீ நேர்ல பாக்கல. பாத்திருந்தா இப்படி பேசிருக்கவே மாட்டேன். சரி நான் இங்க இருக்கிறது யாருக்கும் சொல்லாத, நீ போ. வேணாமுங்க, சித்தப்பா பார்த்து ராசி பண்ணி வச்சு போலீஸ்ல இருந்து உங்களை விட்டுற சொல்றேனுங்க. சித்தப்பா கிட்டியா? ஆமானுங்க. நீ இன்னும் அப்படியே இருக்கேடா முருகா. சரி நீ போ. எனக்கு இது சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. வேணுங்க தம்பி, பத்திரமா இருங்க. நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு போறேனுங்க. என் தம்பி ஒரு மாதிரியார வருங்க. முதல்ல நான் போய் பார்த்து பேசி போட்டு அப்புறமா வந்து உங்களை கூட்டிட்டு போறேனுங்க. தந்தானுங்களா? சரிதாப்பா. அப்ப நான் வரேனுங்க. இந்தாப்பா நம்ம கார்ல போய். ஐயோ, இந்த பச்சை கார்லயா? இந்த கார்ல நான் போய் இறங்கினேன்னா என் தம்பி இந்த காரை ரொட்டி தட்டிடுவாருங்க. ரொட்டி 2:40 பஸ் எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்குங்க. அதுல போயிட்டு வந்துடுறேனுங்க. சரிதாப்பா. வரேனுங்க. சிந்து சிந்து ஐயா என்னது சிந்து? நீ நான் என்ன மூக்கையா சிந்து சொன்னேன்? சிந்தாமணிய செல்லாம சிந்துன்னு கூப்பிட்டேன். ஆமா, அந்த அசட்டு போய் இல்லையா? இல்ல, அவனை பஜார்ல பாத்துட்டு தானே உனக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். முறுக்கு தின்னு குடு 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 வச்சிருந்தேன், அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். என்னையா சிந்து சிந்துன்னு சிந்து பாடுற? நான் சிந்து பாடுறது, நெளிகிறது, குலைகிறது எல்லாம் ஒரு நன்மைக்குதான். நீ ஒரு பச்சை கிளி, அது ஒரு திருட்டு பூனை. நீ ஒரு நெத்திலி கருவாடு, அது ஒரு சுண்டலி. கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கா? சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. அப்படி கேளு. நீ ஒரு அன்னை கிளி, நான் ஒரு 16 வயது நிலை. நீ ஒரு சிவப்பு ரோஜா, நான் இந்த ரோஜாவின் ராஜா. நீ மட்டும் என் விஷயத்துக்கு சரின்னு சொல்லிட்டா, அந்த குடிப்பு பைய காதுல பூவை வச்சுட்டு சமயத்திய பிரிதிவராஜ் குதிரையில தூக்கிக்கிட்டு போன மாதிரி உன்னை என் குதிரை வண்டியில ஏத்துக்கிட்டு போ. எப்படி இருக்கு? யார் தெரியுமா? மோசக்காரனுக்கு மோசக்காரன் இந்த ஆளு சந்தில பூந்து ஓடியாரும் போதே நான் சந்தேகப்பட்டேன். முஞ்சிய பாரு, 16 வயது நிலைவா? நீ இல்லையா பேசுன வாயை விட்டுட்டு காலை சொல்ற? வாய காட்டியா? இந்த பக்கம் தலையை வச்சு கொடுக்க மாட்டேன். இனிமே இந்த மாதிரி வெட்டி போயிட்டு உட்கார்ந்து அரட்டை எடுத்து இருந்த உன் வாயில சூடு போட்டு. சரி சுத்து, சக்கரத்தை சுத்து சாயந்தரமா. என் நிலைமை உனக்கு தான் தெரியுமே, நான் எப்படி வர முடியும்? அதுக்கு இல்லைங்க தம்பி, பெற்றோர் தின விழாவுக்கு உங்க அப்பா எங்கடா வர போறாருன்னு பாபு எல்லா பசங்களும் கேலி பேசிருக்கிறானுங்க. பாபு நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட இருக்காருங்க. நானும் உங்களை எப்படியும் கூட்டிட்டு வரதா பாபு கிட்ட சொல்லி இருக்கிறேனுங்க. நீங்க வரலன்னா அந்த பிஞ்சு மனசு வெம்பி போயிடுங்க. நீங்க வந்துடுங்க தம்பி. ஆமாங்க. எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லையம்மா. சார், நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் பெற்றோர் தின விழாவில நீங்க தான் வந்து தலைமை தாங்கணும்னு ஸ்கூல் கமிட்டில எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. அதோட நீங்க ரொம்ப கைராசிக்காரு. உங்க கையால எங்க குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுத்தா அது ஸ்கூல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பள்ளிக்கூட விஷயம் வர்றேன். என்ன தேதி சொன்னீங்க? 24ஆம் தேதி 6 மணிக்கு. ஆல்ரைட் சார், 24ஆம் தேதி போன் பண்ணி ஞாபகப்படுத்தட்டுமா? தேவையில்லை, நானே வரேன். தேங்க்யூ சார், வரேன். அன்புள்ள சித்தப்பா, பல தடவை விருந்துக்கு கூப்பிட்ட, ஆனா நீங்க தேதியை கொடுக்கல. விருந்து எப்போ வச்சுக்கலாம்? அதான் விருந்து. என் கேள்விக்கு என்ன பதில்?
ஏண்டா லைட் அணைச்சு மறுபடியும் போட்ட? சாலமனை தப்பிக்க வைக்கவா? நன்றி கட்ட நாயே. இல்ல முதலாளி, நான் நன்றி உள்ள நாய். சாலமன் உங்களுக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் உயிர் நண்பன். அவங்க அப்பா உதவியாலதான் எங்க அப்பா வாழ்ந்துட்டு இருந்தது. ஓஹோ, அதுக்கு நன்றி காட்டத்தான் எனக்கு துரோகம் செஞ்சியா? ஏண்டா ராஸ்கல், என்னடா அப்பப்பங்க நடக்கிறது எல்லாத்தையும் நீதான் சாலமனுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருந்தியா? நான் தான். ஆனா இன்னைக்கு மட்டும் சாலமன் கிட்ட இங்க வராதேன்னு சொல்றது எனக்கு டைம் கிடைக்கல. அன்னைக்கு என் வீட்டு சோஃபாவில லெட்டர் சொருகி வச்சது நீதானே? நானே தான். இதே மாதிரி பல லெட்டர் சாலமனுக்கும் நான் வச்சிருக்கேன். ஐயோ அம்மா, நாகராஜ் அடிக்காத, பாவம். இதுலயே கறி சாவணுமா? எடுத்துட்டு போய் கொல்லி வச்சா என்னவா? கஞ்ச